ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலன். ஸோ காலன் அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில. ஸோ அது வந்து சேனக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணணும்னு இல்லை. சேனக்கிழங்கு போட்டுருங்க, அதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டுடலாம். வாழைக்காய் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இதில் கொஞ்சம் பெப்பர். ஸோ இப்போ இந்த சேனையும் இதுவும் நல்லா வேகட்டும். ஸோ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து நான் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இந்த மூணும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வெந்தோன்னா அரைப்பை போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட காலனுக்கு சேனையும் அந்த வாழைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சதை போட்டுறப்பறேன். ஸோ இது வந்து என்னென்னா தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம். ஸோ இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வேகட்டும் நல்லா. ஸோ இது பாருங்கள், நம்ம காலனுக்கு வந்து நல்லா கொதிச்சாச்சு. நான் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தயிர் வந்து விட போகிறோம், கெட்டி தயிர். ஸோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து தயிர் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கக்கூடியதை வந்து ஊற்றிடலாம். ஸோ கடைசியாக தாளித்து விடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காலன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீ தாளித்து மட்டும் விடணும். ஸோ காலனுக்கு வந்து எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய். ஸோ காலனும் ரெடி ஆகிடுச்சு.